ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவாஸ் கிச்சன். இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மகாராஷ்டிரா ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். எங்கள் பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பச்சை மிளகாயை பார்த்தாலே நமக்கு வாய் வயிறுலாம் அலருது. ஆனால் டேஸ்ட்டு ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் பச்சை மிளகா வேணால் குறைச்சிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வறுத்த நிலக்கடலை அப்படியே வச்சுருந்தோம்னா அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை வாங்கி நல்லா கருக விடாமல் வறுத்துட்டு இதை தோலை நல்லா ஆறின உடனே இப்படி கையால் பிசைஞ்சு ஜென்டலாக விட்டோம்னா தோலெல்லாம் வந்துடும். சூட்டோட எடுத்திங்கன்னா சொன்ன பிச்சு கேட்காது. ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லையில் தோல் எடுக்கிறாங்கிற பேரில் முரத்தில் போட்டு புடன்னு புடச்சி வீடியோ கந்தரகோலமாக்கி வச்சுருப்பேன். பட் இப்போ வந்து இந்த ஜல்லி இருக்குது, ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு அழகாக நம்ம சலிச்சிட்டோன்னா கடலை வந்து மேலே வந்துடும். அழகாக தோல் கீழே ஒன்று கூட சிந்தாமல் கடாயிலே விழுந்துடும். இப்போ பாருங்கள், சலித்த தோலை கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் அழகாக ஒரு கேரி பேக்கில் அப்படியே பேக் பண்ணிடலாம். தோல் வச்ச கடலையை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு எந்தெந்த ரெசிபிக்கெலாம் இது தேவையோ அதை நம்ம அப்பப்போ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பச்சை மிளகாய் எல்லாத்தையும் காம்பாய் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரொட்டிக்கு சப்பாத்திக்கெலாம் ஹரி மிர்ச்சி சப்ஜின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து நாங்கள் நாக்பூரில் இருந்தப்போ பசங்களாம் ஸ்கூலில் வந்து ஃபுட்டு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்டு ஷேர் பண்ணி சாப்பிடும்போது என்னோடய பசங்க வீட்டில் வந்து சொன்னாங்க, இது மாதிரி பச்சை மிளகாவில் வந்து சப்ஜி பண்ணி எடுத்துன்னு வந்திருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, செஞ்சு கொடுங்கன்னு. ஸோ அப்போ வந்து நான் இதை தெரிஞ்சுக்கிட்டது தான். என்னவோ பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தான். நிறைய பச்சை மிளகா தேவைப்படும். எடுத்துக்கிட்டு நம்ம காம்பை கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். பச்சை மிளகாவோட வாசமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் பிடிக்கும். இது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணது கூட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தான் ஒத்துக்க முடியுது, சில பேருக்குலாம் சுத்தமாக ஒத்துக்காது. சில பேர்லாம் பச்சையாக பழையதுக்கு அப்படியே கடித்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தாலே அலருவாங்க. இப்போ நம்ம ஒரு கடாயோ பேனோ எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஈஸியும் கூட செய்கிறது. இப்போ எண்ணெய் லேசாக சூடானோடனே பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. நல்லா பொரிஞ்ச உடனே 3 கட்டி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுக்கிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு பாதி அளவுக்கு வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலையா பச்சை மிளகாயை, அதை எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கணும். முழுசாக போட்டோம்னா நம்ம வீட்டில் தீபாவளி தான். இப்போ எல்லா பச்சை மிளகாயும் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும். பச்சை மிளகாய் நல்லா சொடங்கி வரணும். அந்த மேலெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாக வெடித்து வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கி வரணும். இந்த ப்ராசஸ் இப்படியே போயிட்டுருக்கட்டும். நம்ம இது இப்போ அந்த பக்கம் ஸ்டவ்வில் போட்டுட்டு இந்த பக்கம் சப்பாத்தியை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு 2 வேளையும் ஒரே டயத்தில் முடிஞ்சு டக்குன்னு ஒரே டைமில் சாப்பிடலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்ச கடலையை வந்து இதில் போட்டுக்கலாம். இதில் கடலை, பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, உப்பு, அவ்வளோதாங்க. இதில் பச்சை மிளகாய் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம கடலை நிறையா போடணும், இல்லாட்டி நமக்கு பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம சப்பாத்தி தேய்ச்சாச்சு, அதை எடுத்து நம்ம பேனில் போட்டுருவோம். இந்த பக்கம் நம்ம ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெசிபியை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த ஃபுல்கா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சூப்பராக புசுன்னு உப்பி வருங்க. ஆனால் அந்த வீடியோ எடுக்கும்போது சூப்பராக என்ன பழிவாங்க. நம்ம சப்பாத்திலாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ரெசிபியை அரைச்சிக்கலாம். ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப்பு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம சட்னி மாதிரி வழவழன்னு அரைக்கக்கூடாது. கோர்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அதேமாதிரி ஒரு ட்ராப்பு கூட நம்ம தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நம்ம எப்படி நம்ம ரெசிபி நம்ம வதக்கணுமோ அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே குறைன்னு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரேடியாக போட்டு அரைச்சோம்னா அடியில் பேஸ்ட் மாதிரி போயிடும், மேலே பார்த்திங்கன்னா சுத்தமாக மையாமல் 1-2 கிடக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இதோட டெக்ஸ்சர் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். இந்த ரெசிபியில் இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இந்த ரெசிபிக்கு கல்லுப்பு போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் தெரியாமல் போட்டுட்டு இதை குறைன்னு வேறு அரைச்சிட்டேன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கடுக்கு முடுக்குன்னு அங்கங்கேயும் கல்லுப்பு வாயில் பட்டுக்கிட்டு சுத்தமாக ரெசிபியே சகிக்கல வாயில். அதை திருப்பி நான் எப்படி பேஸ்ட் பண்ணாலுமே அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சதுனால அந்த வாயில் அந்த கல் உப்பு வந்து பட்டுக்கிட்டே இருந்தது. உப்பில்லா பண்ண குப்பையிலேங்கிற மாதிரி உப்பு அதிகமாக இருந்தாலும் குப்பைக்கு தான். அதனால் தயவுசெய்து கல்லுப்பு மட்டும் போட்டுறாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம குறைன்னு அரைச்சிக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் இது என்னன்னு தெரியல, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. ஏன்னா நான் வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் பயந்துட்டு கம்மியாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை கடலை வந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சா என்னன்னு தெரியல. இப்போ அரைச்ச எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து நம்ம எப்படி பொடியில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றோம் அந்த மாதிரி இதில் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கணும். ஆன் ஸ்க்ரீன் தான் அழகாக போயிட்டுருக்கு. ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எப்போன்னு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிளேட் ப்ரெசன்டேஷன் பார்த்து அவங்கள்ட்ட கொடுக்கும். இப்போ நம்ம பசங்களுக்குலாம் ஸ்கூல் போகும்போது டிஃபன் பாக்ஸில்
இதை நம்ம சப்பாத்தியில் இந்த பச்சை மிளகாய் சப்ஜி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணி அழகாக வச்சுட்டோம்னா பசங்க வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் இல்லாமல் இது மாதிரி அழகாக எடுத்து கடிச்சு சாப்பிட்டுப்பாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு சூப்பரான மகாராஷ்டிரியன் சப்ஜி பார்த்தாச்சு. இதில் ஜீரகம் இருக்கிறதுனால நல்ல வாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுற வரைக்கும் கீப் வாட்சிங் மை சேனல். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.